தஞ்சாவூர் பக்கத்துல பொதுப்பாதையை ஆக்கிரமித்த ஒரு குடும்பத்தினர் அந்த வழியாக நடந்து போன பள்ளி மாணவர்களை அடிக்க வந்திருக்கிறாங்க. தஞ்சாவூரை அடுத்த கொல்லங்கரை கிராமத்தில் காலங்காலமாக பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமித்திருப்பதாக மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்வு காணும் வரை பொதுமக்கள் பாதையை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த பாதையில் செல்லும் பள்ளி மாணவர்களை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. மாணவர்கள் அவ்வழியாக செல்லும் போது பெண் ஒருவர் கட்டையை கொண்டு தாக்க வரும் வீடியோவை பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியிட்டுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில தன்னை தாக்க வந்த கரடிக்கிட்ட இருந்து ஒருத்தர் குடைய வச்சு தப்பிச்சிருக்காரு. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செங்கல்பட்டுல சகோதரிகள் இருவரை பாலியல் பலாத்காரம் செஞ்ச இளைஞர்கள் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாட்டி வீட்டில் தங்கி பயின்ற இரு சிறுமிகள் இன்ஸ்டாகிராம் மூலம் இருவேறு ஆண் நண்பர்களிடம் பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் இருவரும் சிறுமிகளை தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து சிறுமிகளின் தாயார் அளித்த புகாரின் பேரில் மாமல்லபுரம் மகளிர் போலீஸ் கீரப்பாக்கம் தினேஷ், ஊரப்பாக்கம் தினேஷ் ஆகிய இரு இளைஞர்களை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலத்தில் கார் மோதி சாலையில் நடந்து போனவங்க மேல கார் மோதின விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே சாலையில் அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று நடந்து சென்றவர்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த பாதசாரிகள் 2 பேரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் 72 வயதான முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.